சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்ததா? சூப்பராக இருந்துட்டு. நான் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அவரே போட்டு அவர் கேள்வி கேட்குற மாதிரி. என்ன விட்டு கேட்டுருவோம். ஹலோ 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 சொல்லுங்க. என்ன சொல்கிறா? இப்போதான் நீங்கள் ஹலோ சொன்னீங்க, ஏதோ சொல்ல வர மாதிரி. சொல்ல வர மாதிரி. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்? வெத்தலை பாக்கு போடணும். என்ன பண்ணணும்? வெத்தலை பாக்கு போடணும். போடுங்க. எதுக்கு வெத்தலை பாக்கு போடுறீங்க? கேள்வி குறைச்சல் எடுக்கும். பல்லு குறைச்சல் எடுக்குமா? போடலன்னா? ஆமாம். ஏன்? பயக்கமாயிடுச்சு போட்டு. சொச்சோ. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புகையில போடக்கூடாது தானே? அது போடணும். அது போடலன்னா எப்படி வெறும் வெத்தலை போட்டா கோயின்னு இருக்கும் வாய். கோயின்னு இருக்குமா? சரி சரி, பழக்கமாயிடுச்சு. நான் போடலாமா? போட்டுக்கோ. நீ வேணா. நீ அது வேற செலவு உனக்கு. சொல்ல அது போடாது. நான் எங்கே போட போகிறேன்? அது வேற எங்கே போகுது? அது வேற ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் ஆகுது. ஓ, அங்கே இருக்குது இல்லை வெத்தலை கொடி? அது போட மாட்டேன் நான். அது கூட பத்தாது. அது போட மாட்டேன். எங்கள் ஆயா அது அவள் அங்கே போய் பிடிச்சின்னு வருவாங்க வெத்தலை கொடி. இதோ இங்கே என்ன பண்ண? இல்லை நாங்கள் தான் போவேன். நீ போவ, நான் போட மாட்டேன். கடையில் இல்லை. இவர் அப்பாட்டக்காரவர். அப்படி இல்லை, பிடிக்கல எனக்கு. அது ஒரு வாசனை வருது. நான் போட்டுக்கம்மா. அப்பாட்டக்காருன்னா கப்பாட்டக்காருன்னா அது பிடிச்சா போட்டுக்கலாம். நான் பறிச்சுன்னு வந்து தருவேனே அவாக்கு. அது கடுக்குது உளுவிச்சம்மா விட்டாண்டு கூட. ஆமாம் ஆமாம். கரையில் இல்லை வெள்ளையாகவும் இருக்குதாங்க. ஆனால் வாய் வந்து ஒரு மாதிரி இருக்குதுல்ல, காரம். ராணி அம்மா பாக்கு வாங்கினாச்சே கிள்ளி 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 கத்தியா போடும். இப்போ அந்த மாதிரி வாய் வெந்து போய் வச்சிரும். வருதான் வாய் வெந்து போச்சு. அதுக்கு இப்போ போட மாட்டேது அத்தை. நான் கூட போட மாட்டேன் அத்தை. சரி சரி. வெத்தலை பாக்கு போடுறதுல என்ன யூஸ் உங்களுக்கு? ஒரு விஷயம் கிடையாது. அப்புறம் அது ஒரு செலவு தான். அது பயக்கமாயிடுச்சு. சரி, வந்து கிளம்பிட்டேன். சரி, ஓகே ஓகே. போய் பாய் பாய். பாய் பாய் பாய்.